ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியாவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முட்டை சேமியா செய்கிறதுக்கு நான் 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தாளித்து ஆரம்பிச்சிக்கலாம். இன்னொரு ஸ்டவ்வில் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் சேமியா வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சேமியாவை நல்லா வறுத்தெடுத்து இன்னொரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி வந்து 1 எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளி இருந்தால் 1/2 தக்காளி போதும். இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற அந்த வீட்டில் இருக்கும் ஒரு டம்ளர், அதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ அளவாகவே தண்ணி ஊற்றணும். பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் வெந்துடும். சேமியாவை போடும்போது நீங்கள் ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா சேமியாவை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. சேமியா வந்து சிம்லே வந்து 5 மினிட்ஸ் அந்த மூடி போட்டு நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கலாம். 1/2 பாக்கெட் சேமியாவுக்கு ஒரு முட்டை போதும். முட்டையை தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு ஒரு பிஞ்சு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ சேமியாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இது மேலே அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுரும். அதுக்கடுத்து எதையும் கிளறலாம் வேண்டாம். அப்படியே அகெயின் சிம்மில் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறோம். கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டோம்னா அது முட்டையை சுற்றி ஊற்றிட்டனாலும் ஒன்று ஒட்டியிருக்க மாதிரி தெரியும். நல்லா மசிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரி உதிரி ஆகிடும். ஸோ இது மார்னிங் இல்லை நைட் டைம் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சீக்கிரம் செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மேலே ஸ்பைசஸ்க்கு வந்து இன்னும் கூட நீங்கள் பெப்பர் இல்லைனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.